friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி ரவா கேசரி. இந்த ரவா கேசரியை வந்து ஃபெஸ்டிவல் டைம்ல ஃபங்க்ஷன் டைம்ல யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த ரவா கேசரிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ரவை 1 கப், சர்க்கரை 1 கப். எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் வந்து மீடியமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 1.25 அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1.25 இல்லை 1.5 அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். 1.5 அளவுக்கு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும். இந்த குவான்டிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 10லேருந்து 12 முந்திரி, ஒரு 10லேருந்து 12 காஞ்ச திராட்சை, உலர்ந்த திராட்சை, 2 ஏலக்காய், நெய் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும். பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 10 ட்ராப்ஸ். இந்த குவான்டிட்டிக்கு வந்து ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான ஃப்ளேவரில் இருக்கும். இது வந்து ஃபுட் கலர், நான் வந்து லிக்விட் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் வந்து ஒரு 10 ட்ராப்ஸ் தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கலை. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கேசரி செய்ய நான் பேன் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வந்து வறுத்துக்கணும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா உருகிட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ரவையை சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் மாறணும், ரொம்ப மாற தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் ரவையை. இப்போ ரவையை வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப மாற தேவையில்லை. இப்போது ரவையை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், ரவையை நான் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே பேனில் இன்னும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சூடானதும் முந்திரி ஒரு நிமிஷம் போல் ஃபஸ்ட்டு முந்திரியை நம்ம வந்து அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அது லைட்டாக கலர் மாறும் பாருங்கள். அது லைட்டாக இந்த அளவுக்கு கலர் மாறினோடனே இப்போ நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம். திராட்சை வந்து நல்லா உப்பி வரும், அது வரையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வர வரைய வறுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா உப்பி வந்தோடனே இதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுத்த நெய்லேயே வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். வேறு பேன் மாற்றிக்காதீங்க, அதே பேன்லேயே வந்து கேசரி செஞ்சுக்கலாம். இப்போ அந்த நெய்லேயே வந்து நான் வந்து 1 கப்பு ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரவை நல்லா கொலைய வெந்து நல்லா சாஃப்டாக வரும். 3 கப் தண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டான பதத்தில் கேசரி வரும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சிட்ட பிறகு தான் நம்ம மற்றது எல்லாத்தையுமே சேர்க்கணும். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி இந்த மாதிரி லைட்டாக கொதி வருது. இந்த மாதிரி கொதி வரும்போதே நம்ம வந்து நான் 2 ஏலக்காய் சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டி கூட சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வரும்போது ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இன்னும் கொஞ்சம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். தண்ணியிலே கலர் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பரவும் கலரு, அதனால தான் தண்ணியிலே சேர்க்குறது. இப்போ எசன்ஸும் இதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபுல்லாக ஒரேடியாக சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாகிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி சேராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு வந்து இன்னும் சிம்லேயே இருக்கட்டும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம். எதுவுமே பண்ண தேவையில்லை. அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். ரவையை வேகட்டும்.
இப்போ பாருங்கள் ஒரு 3 நிமிஷம் போல் ரவையை வந்து நல்லா வேக வச்சாச்சு. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா சர்க்கரையை வந்து கட்டி கட்டியாக ஆகும், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சர்க்கரை சேர்த்தோடனே நல்லா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகும். நல்லா வந்து கேசரி வந்து இலகும். எவ்வளோ திக்காக இருந்தது, எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வந்து ரவை வேகணும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இப்படியே வேகட்டும். அடுப்பை சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேக வைக்கும் போது பேனில் ஒட்டாமல் இந்த மாதிரி தனியாக வரும். இந்த மாதிரி வரணும். நல்லா பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி வர வரையே நம்ம வேக வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைங்க அப்பப்போ. இப்போது இதில் நம்ம வறுத்து வச்ச இல்லையா முந்திரி திராட்சை, அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாக வந்து எனக்கு 3.5 டேபிள் ஸ்பூன் ஆயிருக்கு நெய். 1 கப் ரவைக்கு. வறுக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தோம். முந்திரியும் திராட்சையும் வறுக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். அப்புறமா சர்க்கரை சேர்த்தோடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன், மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் ஆயிருக்கு. இப்போ நெய் சேர்த்தும் நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது ரெடி ஆகிடுச்சின்னு எப்படி தெரியும்னா, நம்ம கையில் எடுத்தால் நம்ம கையில் ஒட்டக்கூடாது. கேசரி இந்த மாதிரி தனியாக இப்படி வரணும். இதுதான் வந்து ரெடி ஆகிடுச்சின்ற அர்த்தம். பாருங்கள், இப்படி வந்து பேன்லேயும் ஒட்டாமல் இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். பேன்லேயும் ஒட்டக்கூடாது. இப்போ வந்து ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா கேசரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே செஞ்சிங்கன்னா இதே குவான்டிட்டியில் நான் தண்ணி எல்லாமே வந்து இதுக்கு ரொம்ப மெயின். அளவு தண்ணி, நெய், சர்க்கரை இதெல்லாம் வந்து இதே அளவில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இதே மாதிரி கேசரி வரும். ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். கேசரி செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே மாதிரியே இருக்கும். எப்படி செஞ்சிங்களோ அதே மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரவா கேசரியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேசரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Bye.